ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி வந்து பாலிட்டியில் வந்து சிஏஜி அட்டார்னி ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல் இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிச்சு விட்றலாம். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. சரிங்களா? வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலிட்டி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக இருக்கும், மறக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். கிளாஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், மாநில தலைமை வழக்கறிஞர். இவர் அட்டார்னி ஜெனரல், இவர் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க சிஏஜி கேக். பார்த்துடலாம். அதே சேம் மெத்தடு தான், கம்பாரிசன் மெத்தடு தான். கம்பாரிசன் மெத்தட் வந்து ரொம்ப என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரத்து வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் போய் படிக்க தேவையில்லை, கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 76 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 76ல் இந்த கடைசி டிஜிட்டில் ஒன்று கழிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே 5 வரும். இங்கேயும் அதே டிஜிட்டு கழிச்சின்னா 6 வரும். கழிச்ச நம்பர் வந்து இங்கே போட்டிங்கன்னா 165 இது வந்துடும். சரிங்களா? கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஏதாவது ட்ரிக் இருக்கும், அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ட்ரிக் ஆகுனா மேக்ஸிமம் ஒரு 100, ஃபஸ்ட்டு ஒரு 100 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து 100 போட்டுடலாம். பாலிட்டி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 100 50 தெரிஞ்சிச்சுன்னா ஆர்டிக்கல், அடுத்து 50 ஆர்டிக்கல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. சிஏஜி கம்ப்யூட்டர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை தணிக்கை கணக்கு தணிக்கையாளர், அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் மாநில வழக்கறிஞர். சரிங்களா? தலைமை வழக்கறிஞர். ஓகே. இதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 148 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஓகேங்களா? இவரை பற்றி வந்து மத்திய அரசுலேருந்து பார்ப்போம். மத்திய அரசில் என்ன பார்ப்போம்னா மொத்த ஆர்டிக்கலும் பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா ஏன் வந்து தனித்தனியாக வந்து ஆணைய தலைவரை ஆணையங்களை பார்க்குறோம் அப்படின்னா டைரெக்டாக இவங்களுக்கு கொஸ்டின் டைரெக்டாக கேட்டு போயிடுறாங்க. அதுக்காக. சரிங்களா? இவங்களுக்கான தகுதிகள் எதுவுமே வந்து பார்த்தோன்னா குறிப்பிடப்படவில்லை. சிஏஜிக்கு வந்து தகுதிகள் என்ன குறிப்பிடப்படலை. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநராக இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. யானதோனும் எல்லாரையும் வந்து போட மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் தகுதிகள் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பில் இதெல்லாம் வைக்கல. ஓகேங்களா? அதே அட்டார்னி ஜெனரலை பொறுத்தவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதி தகுதியை பெற்றிருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 வருடங்கள் நீதிபதியாகவும் 10 வருடங்கள் வழக்கறிஞராகவும் அவர் வேலை செஞ்சுருக்கணும். சரிங்களா? 5 வருஷம் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரலாக போடுவாங்க. ஓகேங்களா? அதே வந்து அட்வொகேட் ஜெனரலை பொறுத்தவரையும் அதே உயர்நீதிமன்றத்தின் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அங்கே உச்சநீதிமன்றம் இருக்கணும், இங்கே உயர்நீதிமன்றம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு நீதித்துறையில் 10 வருஷம் பணியாற்றிருந்தாலோ 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலில் கொடுப்பாங்க, அது அட்வொகேட் ஜெனரலாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் மாநில தலைமை வழக்கறிஞர் போஸ்டிங்கு அவர் பெற தகுதியுடையவர். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். இவங்களுடைய பதவி காலங்க 6 வருஷம் 65 வயசு வரையும் யார்? அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? வயது பூர்த்தி அடையும் வரை குடியரசுத் தலைவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு விலகலாம், அல்லது அவருக்கு திறமை இல்லை, நடத்தை சரியில்லை அப்படி காரணத்தை காட்டி பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வரணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா 2/3 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி இழக்கிறார். அல்லது உச்ச நீதிமன்ற பதவி நீதிபதியை வந்து எப்படி நீக்கிறோம், அதே சேம் தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து எப்படி நீக்கிறோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை கொண்டு வரும். அதன்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி காட்டிட்டாங்கன்னா அவர் வந்து பதவியில் டிஸ்மிஸல் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஆனால் அட்டார்னி ஜெனரலை பொறுத்த வரையும் அரசியலமைப்பு பதவி பற்றி எதுவுமே குறிப்பு இல்லைப்பா. இவர் இப்போ ரிமூவ் பண்ணோம். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பம் இருக்கிற வரையும் அவர் இருக்கலாம், குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையும் இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் விருப்பம் இருக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா
அட்வொகேட் ஜெனரல் இருக்கலாம். சரிங்களா? இதுலேயும் காலத்தை குறிப்பில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த பதவியை நிர்ணயம் பண்ணுறாங்களே குடியரசுத் தலைவர் தாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா 3த்துக்குமே 2த்துக்குமே பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அட்வொகேட்டை பொறுத்த வரையும், அட்வொகேட் ஜெனரலை பொறுத்த வரையும் ஆளுநர் தான் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதிகாரங்கள் ஆர்டிகல் 149 சிஏஜி உடைய அதிகாரங்கள் சொல்லுதுங்க. இது டிஎன்பிசி கேட்ட கொஷின். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் மூலம் இவருடைய கடமை அதிகாரங்கள் வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? மத்திய மாநில அரசு எல்லாம் ஃபண்டு தானேங்க, ஃபினான்ஸு தான். தொகுப்பு நிதி, பொது நிதி, வர்த்தக கணக்குகள் தணிக்கை செய்வது இவருடைய முக்கிய பங்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் ஏஜி குடியரசுத் தலைவருக்கு வரும் சட்ட ரீதியான ஏதாச்சும் அவருக்கு ஆலோசனை வேணுமானா மத்திய அரசுக்கு வழங்குவார். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு சார்பாக வந்து ஆஜராவார். நாடாளுமன்ற கூட்டங்களில் கூட்டுறதுக்கு இவருக்கு வந்து உரிமை உண்டு. ஆனால் இவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போவார், கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவார். ஆனால் ஓட்டிங் நடக்கும்போது இவரால் வாக்களிக்க முடியாதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆளுநர் வந்து பார்த்தோன்னா சட்ட ரீதியான ஏதாச்சும் ஆலோசனை கேட்டால் இவர் கொடுப்பார். மாநில அரசுக்கு வந்து பார்த்தோன்னா வழங்குவார். உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற சார்பில் மாநில அரசு சார்பாக ஆஜராவார். சட்டமன்ற கூட்டங்கள் பேசவும் பங்கேற்கவும் இவருக்கு உரிமை உண்டு. ஆனால் வாக்களிக்க முடியாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூற்று காரணத்திலே வச்சு நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுவோம், வாக்களிக்கலாம் அப்படின்னுவான். சரிங்களா? வாக்களிக்க முடியாது. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க முடியும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர் தானே. லோக்சபாவுடைய உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அட்டார்னி ஜெனரலாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பதவி நீக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கும் அதே முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதான் 2/3 மெஜாரிட்டி, சிறப்பு மெஜாரிட்டி கொண்டு வந்து தான் நிறைவேற்றப்படும். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இம்பீச் பண்ணிவிடுவாங்க. அந்த முடிவு கொடுத்ததுக்கப்புறம் இம்பீச் பண்ணுறது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையும் ஒரு பதவியில் இருக்கலாம். வேண்டுமானாலும் இவர் எப்போ வேணாலும் பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் விருப்பம் இருக்கிற வரையும் அட்வொகேட் ஜெனரலை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வேணாம்னு நினச்சாருன்னா பதவியிலேருந்து நீக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கான ஃபண்டெல்லாம் எதில் வருது அப்படின்னா தொகுப்பு நிதி தாங்க. ஆனால் யாருக்கு ஈக்குவலான படி கொடுக்குறாங்க அப்படின்னா சிஏஜிக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியத்தை பெறுகிறாரு. தொகுப்பு நிதியிலேருந்து தான் எல்லாருக்குமே போகுது. குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவர். சரிங்களா? அவர் வந்து காலவரையின்றி விருப்பம் இருக்கிற வரையும் இருக்கலான்றானுங்க. அதே நேரத்தில் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து தீர்மானம் பண்ணுவாரா இவருக்கான எவ்வளோ ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இங்கே ஆளுநர் தான் முடிவு பண்ணுவார் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற சட்டமன்றத்தை கேட்டு முடிவு பண்ணுவார், இங்கே நாடாளுமன்றத்தை கேட்டு முடிவு பண்ணுவார். ஓகே. கரண்ட் டேட்டாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தெரியும், திரௌபதி முர்முங்களா. சிஏஜி யாருங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா? இந்தியாவுடைய சிஏஜி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சஞ்சய் மூர்த்தி. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் யாருன்னா வேங்கடரமணி. ஓகேங்களா? தமிழ்நாடு அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் இருக்காருங்க. ஓகேங்களா? ஓகே. குடியரசுத் தலைவர் வந்து 15வது ஜனாதிபதியாக ஜூலை 25, 2022 வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றார். சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிரீஷ் சந்திர எப்படி இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக இப்போ சஞ்சய் மூர்த்தி வந்து 2024 பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமணிக்கு பதவிக்காலம் 2027 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதான் சொன்னல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. குடியரசுத் தலைவர் எப்போ வேணுமானாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி வெங்கட்ராமனுடைய பதவிக்காலம் வந்து அட்டார்னி ஜெனரலாக 2027 செப்டம்பர் 30 வரையும் நீட்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கூட அவங்கள நீட்டிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் மாநில வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞரான சண்முகம். இவர் வந்து பார்த்தோன்னா பதவி விலகியது தொடர்ந்து இப்போ வந்து ஒரு ராமன் வந்து நியமிச்சிருக்காங்க ஜனவரி 2024 அப்புறமா. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல்லேருந்து எடுத்தது தான் டேட்டாஸு, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருக்கோம். இந்தியாவின் கணக்கு தணிக்கையாளர் அதாவது சிஏஜி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் 3த்தையும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு இதுவரையும் வந்து பார்த்தோன்னா 10 ஆணையத்தை பார்த்துருக்கோம். 3 கிளாஸஸில் 10 ஆணையங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 11 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? வீடியோ வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கூட சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.